ஏசியன் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுல முதல் இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னா மெடல் வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபா கர்மாக்கர். வால்ட் அந்த ஈவெண்ட்ட பொறுத்தவரைக்கும் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் அந்த மாரி ஏசியா லெவல்ல போயிட்டு சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் அடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கங்ராச்சுலேஷன்ஸ சொல்லிப்போம். அவங்க ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. அது இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில யாராச்சும் பீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் நியூஸ் பட் நாட் லீஸ்ட் நியூஸ் FIH ப்ரோ லீக் அதாவது ஹாக்கிக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ ஹாக்கி இப்போதைக்கு இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா FIH ப்ரோ லீக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதாவது போட்டி டயானா கூட அங்க வந்து பார்த்தீங்கன்னா பெனால்டில சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்ச் வின் பண்றாங்க. அந்த வகையில் அர்ஜென்டினாவை ரீசெண்டா பீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேபிளை பொறுத்த வரைக்குமே இந்த FIH ப்ரோ லீகை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது அப்படியே கொண்டு போயிட்டு சாம்பியன்ஷிப்ல கோப்பையை தூக்குனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்